அல்லாஹ் யூதர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் கை கட்டப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்க? அல்லாவுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. இது அரபிகளில் ரொம்ப மோசமான வார்த்தை இது. ஒரு ஆளை வந்து கை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஞ்ச பிஸ்னாரி. நம்ம சொல்லுவோம்ல எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான். இது நம்ம ஊரில் ஆக கஞ்சு பிஸ்னாரி இதுதான் சொல்லுவோம் எச்சிக்கையில். ஏன்னா அதில் ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடு ஒட்டி இருக்கும். காக்கா வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை ஓட்டினான்னு வச்சுக்கோ, அந்த ஒரு பருக்க போயிடும். அந்த காக்கா வரும்போது கூட அந்த கான்சியஸில் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் காக்கா ஓட்டுவான். புரியுதா? அவ்வளோ அவ்வளோ அலர்ட்டாக இருப்பார் அவர். புரியுதா? அந்த மாதிரி வார்த்தை வந்து அல்லாஹ்வுக்கு பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் கட்டப்பட்டு இருப்பவை அவர்களுடைய கைகள் தான். டேய், யாருடைய கையில் கட்டப்பட்டிருக்கு? உங்கள் கைகள் தான். அவர்கள் பேசி கொண்டிருந்த இந்த பேச்சின் காரணமாக சாபத்திற்குள்ளானார்கள். இந்த வார்த்தை பேசுனில்லை, என்னை பார்த்து என்னை கலாய்க்கிறியா? சரி, நீ கலாய்க்கிற, யாரை கலாய்க்கிற? இல்லை, அதை கலாய்ப்பா வேணாங்கள. உமரை கலாயி, அபூபக்கரை கலாயி, அம்மார் பின் யாசிரை கலாயி, பிலாலை கலாயி. டேய், எந்த வேதத்தை நீங்கள் நம்புறீங்களோ அந்த வேதத்துடைய ஓனர்றா நான். அல்லாவுக்கு கண்ணியம் இருக்கணும்ல. யாரை பார்த்து கலாய்க்கிறது ஒரு லெவல் வேண்டாமா? நபியை கூட போய் நபின்னு சொல்லு, ஓகே, சரியா? அது கூட ஒரு லெவல் குற்றம். அல்லாஹ், புரியுதா? அல்லாஹ் வந்து அதனால தான் பாரு, இங்கே இருக்கிற இந்துக்கள் தொழிலுக்கு போயிட்டு வரேன் அப்புறமா செஞ்சு தரேன்னு ஒரு வேலையை சொல்லுப்பார், கண்ணியமாக சொல்லுவாங்க, போயிட்டு வாப்பா முதல்ல அப்படிமா. ஏன் தெரியுமா? கடவுளை வணங்குறான். கடவுளை வணங்குறவன் நல்லவன். கடவுளை வணங்குறதுக்கு நாம் தடுக்கக்கூடாது. அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கும். இவங்க யார்? நபிமார்கள் வந்து 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 கடவுளை பற்றி இவங்களுக்கு தெரியாத டீட்டெயிலே கிடையாது. ஒரு நாள் வந்து ரசூல்லாட்ட வந்து பேசுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் வந்து அல்லாவுடைய கையில் வந்து பூமி இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த விரலில் இது இருக்கும், ஒவ்வொரு விரலில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது உண்மை. இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்ச இவனுங்க அல்லாவை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கிறது இல்லை. இவ்வளோ விவரம் தெரிஞ்சவன் அல்லாவை எப்படி மதிக்கணும்? எல்லாம் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சக்தி. அல்லாவை கிண்டல் பண்ணுறீங்க. அல்லா சொன்ன சாபத்திற்கல்லான அல்லாவின் கைகளோ விரிந்திருக்கின்றன, தான் நாடும் விதத்தில் அவன் அள்ளி வழங்குகிறான். யாரா கை கட்டியிருக்கான் என்கிட்ட? இது எதுக்கு சொல்லுமா இது சொல்கிறாங்க?